பாக்கியம் சேனல் நேயர்களுக்கு இனிய நற்காலை வணக்கங்கள். நவகிரகங்களின் நல்லாசியுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். இன்றைய தினம் 3/2/2025 தமிழ் விசுவாவசு வருடம் தை மாதம் 20ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய திதி தேய்பிறை துதியை நள்ளிரவு 12:42 வரை, பின்பு தேய்பிறை திருதியை. இன்றைய நட்சத்திரம் மகம் இரவு 9:57 வரை, பின்பு பூரம். இன்றைய ராசி பலன்கள். மேசராசி அன்பர்களே, இன்றைய தினம் மனமகிழ்ச்சி மிக்க இனிய நாளாக இருக்கக்கூடும். குழந்தைகளால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள். மாணவர்களுக்கு விளையாட்டுகளில் ஆர்வங்கள் அதிகரித்து காணப்படும். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் மனநிறைவுகளை தரக்கூடியதாக இருக்கக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சிறு சிறு அலைச்சல்கள் வந்து போகலாம். பெண்களுக்கு மனமகிழ்ச்சி மிக்க இனிய நாளாக இருந்து வரக்கூடும். குழந்தைகளுக்கான புதிய சேமிப்புகளை தொடங்கக்கூடிய எண்ணங்கள் உருவாகக்கூடும். குடும்பத்தில் ஒற்றுமையும் மன நிம்மதியும் அதிகரித்து காணப்படும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். ராசியான நிறம் ஆரஞ்சு மற்றும் இளம் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களே, வண்டி வாகன யோகமுள்ள நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். தாய்வழி உறவுகளின் அந்யோன்யம் மன நிறைவுகளை தரக்கூடியதாக இருக்கக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழல்கள் இருந்து வரும். பெண்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்களை காண்பீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். பூர்வீகத்திற்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் இன்றைய தினம் நடந்து கொள்வீர்கள். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்மன். ராசியான நிறம் பச்சை மற்றும் இளம் சிவப்பு. மிதுன ராசி அன்பர்களே, எடுத்த காரியங்களில் வெற்றிகளை காண்பீர்கள். புதிய முயற்சிகள் யாவும் உங்களுக்கு கை கொடுக்கும் வண்ணம் இருக்கக்கூடும். எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் மன மகிழ்ச்சிகளை தரக்கூடியதாக அமையும். சகோதர வழி உறவுகளுடன் அந்யோன்யம் அதிகரித்து காணப்படும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் புதிய கூட்டாளிகளால் லாபங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நந்தி தேவர். ராசியான நிறம் அடர் சிவப்பு மற்றும் காவி நிறம். கடகராசி அன்பர்களே, இன்றைய தினம் எதிர்பாராத பண வரவுகள் மன நிறைவுகளை தரக்கூடியதாக இருக்கும். பெண்களுக்கு பொன் பொருள் சேர்க்கைக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றங்கள் மன நிறைவுகளை தரக்கூடும். குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்களை காண்பீர்கள். இன்றைய தினம் உங்களுடைய குடும்பத்தினர் உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பளித்து நடப்பது மன நிறைவுகளை தரக்கூடியதாக அமையக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். ராசியான நிறம் வெண்மை மற்றும் வெளிர்பச்சை. சிம்மராசி அன்பர்களே, எடுத்த காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரித்து காணப்படும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். குடும்ப உறவுகளிடையே அந்யோன்யங்கள் அதிகரித்து காணப்படும். இன்றைய தினம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமைகள் குறைந்து காணப்படும். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்களை காண்பீர்கள். மனோதிடம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான். ராசியான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. கன்னிராசி அன்பர்களே, முதலீடுகளால் லாபங்களை காணக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும்.
செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் மனநிறைவுகளை தரக்கூடியதாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல்கள் வந்து போகலாம். மாணவர்களுக்கு கல்வியில் சீரான முன்னேற்றங்கள் இருந்து வரக்கூடும். வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில் சற்றே கவனம் தேவைப்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். வீண் அலைச்சல்களையும் வீண் செலவுகளையும் குறைத்து கொள்வது மன மகிழ்ச்சிகளை தரக்கூடியதாக அமையும். இன்றைய தினம் எதிர்பாராத நல்ல செய்திகள் மனநிறைவுகளை தரக்கூடியதாக இருக்கக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு. ராசியான நிறம் நீலம் மற்றும் வெண்மஞ்சள். துளாராசி அன்பர்களே, திட்டமிட்ட செயல்களை திட்டமிட்டபடி செய்து முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மன மகிழ்ச்சி மிக்க சூழ்நிலைகள் உருவாகக்கூடும். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். மாணவர்களுக்கு போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகள் மனநிறைவுகளை தரக்கூடியதாக அமையும். பெண்களுக்கு எண்ணியதை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகக்கூடும். மொத்தத்தில் இன்றைய தினம் மன மகிழ்ச்சி மிக்க இனிய நாளாக இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மூகாம்பிகை. ராசியான நிறம் சிவப்பு மற்றும் கருநீலம். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரும். பெண்கள் குடும்பத்தினரின் பாராட்டுக்களை பெற்று மகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் பாராட்டுக்கள் கிடைத்த வண்ணம் இருக்கும். செய்யும் தொழிலில் புதிய திருப்பங்கள் நிறைந்த நல்ல நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். பூர்வீகத்தில் இருந்து வந்த சங்கடங்களுக்கு தீர்வுகளை காணக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் உருவாகக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் நரசிம்மர். ராசியான நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை. தனுசு ராசி அன்பர்களே, மகிழ்ச்சி மிக்க இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். தந்தை வழி உறவுகளால் மன மகிழ்ச்சி அடைவீர்கள். எதிர்பாராத பயணங்கள் லாபங்களை தரக்கூடியதாக இருக்கக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரும். செய்யும் தொழிலில் சிறிது தடுமாற்றங்கள் ஏற்பட்டாலும் நாளின் பிற்பாதியில் லாபங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேர்ந்த வண்ணம் இருக்கும். பெண்களுக்கு மதிப்புமிக்க இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அம்மன். ராசியான நிறம் கரும்பச்சை மற்றும் நீலம். மகர ராசி அன்பர்களே, எதிர்பாராத பண வரவுகள் மனநிறைவுகளை தரக்கூடியதாக இருக்கும். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு விரும்பிய இடமாற்றங்கள் மனநிறைவுகளை தரக்கூடும். குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் ஏற்படக்கூடும். முடிவுகள் எடுப்பதில் சற்றே தடையும் தாமதமும் ஏற்படலாம். நாளின் பிற்பாதியில் மனநிறைவான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். பெண்களுக்கு மதிப்புமிக்க இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. ராசியான நிறம் வெண்மை மற்றும் வெள்ளி நிறம். கும்பராசி அன்பர்களே, நீண்ட நாளாக தடைபெற்று வந்த சுபகாரிய பேச்சுக்கள் தடையின்றி நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகக்கூடும். வாழ்க்கை துணை உங்களை அனுசரித்து செல்வது மனநிறைவுகளை தரக்கூடியதாக அமையும். குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். உத்தியோகத்தில் உடன் பணிபுரிவோரின் சகாயங்கள் மனநிறைவுகளை தரக்கூடும். தொழிலில் புதிய கூட்டாளிகளால் லாபங்களை காண்பீர்கள். கொடுக்கல் வாங்கலில் லாபங்களை காணக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் சிறப்புமிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பிரம்மதேவர். ராசியான நிறம் வெண்மை மற்றும் சாம்பல் நிறம். மீனராசி அன்பர்களே, சவால்களை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். மாணவர்கள் போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். உத்தியோகத்தில் பணிச்சுமைகள் குறைந்து காணப்படும். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்களை காண்பீர்கள். எதிர்பார்த்த வங்கி கடன்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் உருவாகும். பெண்கள் உடல் நலத்தில் சற்றே கவனம் எடுத்துக்கொள்வது சிறப்பாக இருக்கும். தம்பதிகளிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளுக்கு தீர்வுகளை காண்பீர்கள்.
இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் குரு பகவான். ராசியான நிறம் பொன் மஞ்சள் மற்றும் வெளிர் நீலம். நேயர்களே, இன்றைய ராசி பலன் பகுதி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் உமா மகேஸ்வரி. நன்றி, வணக்கம்.